அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி 24/4/2026. இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய அஷ்டமியில முடிந்தளவு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கு வீட்டில் பைரவ தரிசனம் பாருங்க. பைரவருக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. வெள்ளிக்கிழமையில காலை மாலை இருவேளையும் வீட்டில் தவறாமல் விளக்கேற்றுங்க. முடிந்த அளவு தான தர்மம் செய்யுங்க. மகாலட்சுமி துதிகளை வீட்டில் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு மனதார மனமுருகி மகாலட்சுமி தாயாரை வேண்டி சொல்லுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை தவறாமல் செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. எதை செஞ்சாலும் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் இந்த அஷ்டமி நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இந்த நாளில் எதிரி தொல்லை நீங்க, வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்புகள் அகல. எனக்கு எதிர்மறை எண்ணங்கள் தாங்க அதிகமாக இருக்குது, என்னாலேயே அதை புரிஞ்சுக்க முடியுது. எதை எடுத்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, நான் செய்கிற விஷயங்கள் தோல்வியில் முடியுமோ அப்படிங்கிற எண்ணங்கள் தான் எனக்கு அடிக்கடி வருது அப்படிங்கிறவங்கெல்லாம் இன்றைய நாளில் இரவு உங்கள் பாதத்தில் இந்த பொருளை தடவுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், நான் என்னுடைய சேனலை பொறுத்த மட்டிலும் எளிமையான வழிபாட்டு முறைகளையும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய சூட்சம வழிபாட்டு முறைகளையும் கைமேல பலன் தரக்கூடிய வழிபாட்டு முறைகளை மட்டும்தான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். இன்றைய பதிவுக்கும் உங்கள் வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் இருந்தால், கஸ்தூரி மஞ்சள் மறுபடியும் சொல்கிறேன், கஸ்தூரி மஞ்சள். இந்த மஞ்சளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் கலர்லாம் வராது, ஆனால் நறுமணம் நிறைய இருக்கும். இந்த கஸ்தூரி மஞ்சளை எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் தூளாக வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக முகத்துக்கு பூசுறதுக்கு அல்லது பூஜைக்கு உபயோகப்படுத்துறதுக்கு வச்சுருப்பீங்க. இந்த கஸ்தூரி மஞ்சளை சிறிதளவு உங்கள் உள்ளங்கையில் வச்சு தண்ணீர் அல்லது பன்னீர் ஊற்றி நல்லா குழச்சிக்கோங்க. குழச்சி உங்களுடைய 2 பாதத்துலேயும், அதாவது காலில் அடியில் பாதத்தில் 2 பாதத்துலேயும் தேய்ச்சிட்டு நல்லா காலை நீட்டி உட்காந்துக்கோங்க. காலை நீட்டி உட்காந்துட்டு மனதார பைரவரையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு அதன் பிறகு சம்மணமிட்டு அமருங்க. சம்மணமிட்டு அமர்ந்துட்டு நீங்கள் உங்களுடைய 2 கைகளையும் கூப்பி மனதார இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் பைரவரையும் மறுபடியும் வேண்டிட்டு அதன் பிறகு தூங்க போங்க. எங்கள் வீட்டில் பெட்டில் நான் ஒயிட் கலரில் கவர் போட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்க ஒரு 48 நிமிடங்கள் மட்டுமாவது அந்த மஞ்சள் உங்கள் காலில் இருக்கட்டும். அதன் பிறகு நீங்கள் காலை கழுவிட்டு போய் படுத்துக்கோங்க. இல்லைங்க, நான் பெட்டில் ஆர்டினரி கிளாத் தான் போட்டிருக்கேன், அதனால் எனக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கிறதுனால பிரச்சனை இல்லைங்கிறவங்க அப்படியே போய் படுத்து தூங்குங்க. மன நிம்மதியோட தூக்கமும் கிடைக்கும், ஆரோக்கியத்துக்கும் நல்லது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் நிச்சயமாக நீங்கும். இந்த அஷ்டமி நாளில் தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள்.